எஸ், தேங்க்யூ. இன்னும் கேட்கல எல்லாருக்கும்? எல்லாரும் கேட்கா? ஹலோ, அப்படியே ரொம்ப நன்றி. என்னை அறிமுகப்படுத்தினதற்காக நன்றி. கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுது நம் தேவர்களை வழங்கி தேவ சமூகத்துல நம்மளோடு பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அப்படியே தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்துல இருதயத்தை ஒருமனப்படுத்துவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா, ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும், உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு இதோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், இந்த காணொலி இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆவியில் அனலாயிருங்கள் என்ற வசனத்தின் தலைப்பிலே நம்முடைய தேக்கடி டூர் ப்ரோக்ராம்ல இருக்கிறபடினால் முதலாக அடியனுக்கு மாதகுமார் பிரதர் கொடுத்திருக்கிறாங்க. முதல் கர்த்தரை துதிக்கிறேன். அடுத்தபடியாக எல்ஐசி ஃபெல்லோஷிப்பில் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் என் மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான டாபிக், ஆவியில் அனலாயிருங்கள். இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி சகோதரர் மூலமாக பேசி ஆவியில் அனலாய் இருத்தல் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஆவியானவர் எப்படி இடைபெறுகிறார் என்பதை அடியை நல்ல கர்த்தர் பேசுவாராக, ஆவியானவர் பேசுவாராக. ஆவியானவர் என்று கேட்டவுடனே நமக்குள் வருகிறது எது தெரியுமா? பரவசம். ஒரு பரவசம். ஒரு வொர்க்ஷிப் நடத்த உடனே பரவசமாகி ஆவியில குதிக்கிறோம், துள்ளாடுகிறோம், மகிழ்கிறோம், ஆவியில். ஆனால் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்று ஆவிக்குரிய வட்டாரங்கள் சொன்னாலும், அதைவிட முக்கியமா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆவியானவர் எப்படி இடைப்படுகிறார், நமக்குள் எப்படி வாசம் செய்கிறார், நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை அருமையான டாபிக் ஆவியில் அனலாயிருங்கள். ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அருமையாக ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது நம்மளை எப்படி அனுதினம் நடத்துகிறார். அவர் எமோஷனலா வருபவர் அல்ல. நல்லா வச்சுக்கோங்க, வெளி சரிதத்தின்படி ஆவியானவர் எமோஷனலா வருகிறவர் அல்ல, உள்ளான மனிதனுக்குள், த இன்னர் மேன். அதனால 2 கொரிந்தியர் 4:16 உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆளுகையின் ஆவியானுடைய ஆளுகை உள்ளான மனிதனுக்குள் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஆவி அனலாயுதுகள் என்றால் எமோஷனல் அல்ல, வெளி தோற்றத்தின்படி அல்ல, உள்ளான மனிதனுக்குள் ஆவியானவர் ஆளுகை செய்து நம்முடைய செய்கை, நம்முடைய பார்வை, நம்முடைய நடத்தை, நம்முடைய எண்ணங்கள்,
நாம் போகின்ற சொசைட்டி, வேலை பார்க்கிற இடங்கள், சமுதாயம், சர்ச், ஊழியம் எது வந்தாலும் சரி, அவருக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்ளுதான் ஆவியில் அனலா இருங்கள் என்பது அர்த்தமே தவிர சர்ச்சில வந்துகிட்டு குதிச்சிட்டு மிதிச்சிட்டு போறது அல்லவே அல்ல. இது மக்கள் மத்தியில் சத்துரு தந்திரமாக விதைத்துக் கொண்டிருக்கின்ற கடைசி காலத்தின் தந்திரங்கள் ஒன்று. ஆவியில் அனலா இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சர்ச்சில குதித்து விட்டு அல்லது கூடுகள் கூழ்த்து விட்டு அதை விட்டு இறங்கின உடனே என்ன ஆகிறது? மாமிசத்தின் உச்சநிலைக்கு வந்து மீண்டும் அந்த மாமிசத்தில் இருப்போமானால் இட் இஸ் நாட் எ பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிறது, அல்லவே அல்ல. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று திருவுளம் பற்றினவர். இந்த யாருனாலும் தாகத்தோடு கேட்டா போதும், கர்த்தர் நிச்சயமாக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். நம்ம பிள்ளைகளுக்கே நல்ல இவை கேட்கிறோம் பாருங்களேன். அப்பம் கேட்டா கல்ல கொடுப்போமா? ஜஸ்ட் இமேஜின். மீனை கேட்ட பாம்பை கொடுப்போமா? அப்படிப்பட்ட உலக தகப்பனாகி நீங்களும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை நம்ம கேட்கும் பொழுது, ஐயோ என் பிள்ளை கேட்குதுப்பா, பரிசுத்த ஆவியை உள்ளான மனிதனுக்குள் ஊற்றுக. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவர் இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால், அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறதுனால் நமக்குள் நடைபெறுகின்ற காரியங்களை குறித்துதான் இன்றைய நாட்களின் வேத வசனத்தின் அடிப்படையில், ஒரு செய்தி வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பிரசங்கம் பண்ணினாலும் அது நமது வாழ்க்கையில் அது சொந்த அனுபவமாய் மாற வேண்டும் என்பதுதான் ஆவியில் அனலா இருங்கள் என்ற தலைப்பின் கீழ் தேவன் நம்மளோடு பேசுவாராக. இயேசு வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்னாரு, ரோமர் 12:49, சாரி லூக் சாப்டர் 12:49, நான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வாழ்ந்த நாட்களில், ஐயா அந்த பூமியின் மேல நானு என்ன செய்ய போடுகிறேன், என்னுடைய ஆவியில் அக்னியை ஊற்ற போகிறேன், அது இப்ப பற்றி எரியணும், அதான் என்னுடைய வாஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்குன்னு பிதாவானவர் ஒரு டைம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேரத்தையும் சமயத்தையும் வைத்திருக்கிறார். அப்படியே அவர் கொடுக்கிற பொழுது அவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24, லூக் சாப்டர் 24:49, லூக் சாப்டர் 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிக்கப்படும் வரை எருசலேமில் தங்கியிருங்கள். பிதா வாக்கு பண்ணியிருக்கிறார். என் மகன் சிலுவையில் அறைந்து 50வது நாள் பெண்டெக்கோஸ்ட் நாளில் தன் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற பொழுது அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் பொழியும்படியாக எல்லா சீசர்களும் ஒன்றாய் கூடி இருக்கிற பொழுது, ஆக்ட்ஸ் 1:5 பாத்தீங்கன்னா அப்படியே கூடி இருக்கிற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:5 ஆகையினால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எல்லாரும் எங்க இருங்க? சீஷர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள் இயேசு சிலுவையில் அறைந்த பிறகு. அடுத்த நிகழ்வுலாம் போன வாரம் எல்லாம் நாம் ஈஸ்டர் நாட்களில் கொண்டாடினோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கூடி இருக்கிற பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் அன்றே பெந்தேகோஸ்தில் ஊற்றப்பட்டது போல இந்த கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவங்கள், கடைசி நாட்கள் நடக்கும் சம்பவங்களை நம்ம கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்களில் கர்த்தர் சொல்கிறார், அவர் வாக்கு பண்ணின கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலமாகவும் சொன்ன தேவன், அதே இது அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:2 அதிகாரத்திலும் அதே வார்த்தை தான். 2:10 கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகளின் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அந்த பிராமிஸ்
நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினால் பரிசுத்தாவியை பெற்ற நாம், அதான் முக்கியம், பரிசுத்தாவியை பெற்ற நாம் எப்படி வாழ வேண்டும்? அதற்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஏதோ பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நம் இஷ்டத்துக்கு போல் அல்ல, அதனால்தான் இஷ்டத்துக்குள்ள வாழ முடியாது. அவர் என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் அதன்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆவியானவருக்குள் ஆவியில் அனலா இருக்க வேண்டும் என்று ரோமர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்துல 1 யோவான் 2 அதிகாரத்தில் 26 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். உங்களுக்கு போதிக்கிறது, நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை போதிக்கிறது. இது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல. அதுக்கடுத்தது அது உங்களுக்குள் போதிக்கிறபடியே அதில் நிலைத்திருப்பீர்களாக. நம் ஆவிக்குள் நிலைத்து நிற்கிற பொழுது, உண்மையா ஒரு மனிதன் ஆவிக்குள் நிலைத்திருக்கிற பொழுது அவனால் செய்கிற முதல் காரியத்தை வரிசையா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது, நம்மளுடைய மாமிச கிரியைகள் அழிக்கப்படும். ஃபர்ஸ்ட் திங், கலாத்தியருக்கு எழுதின கலாத்தியருக்கு பவுல் எழுதின நிருபத்துல 5 அதிகாரத்தில் ஆவியானவர் நம் பெற்றிருக்கிறபடியினால் அவர் வாக்கு பண்ணியது எல்லாருக்கும் ஊட்டி இருக்கிறார். முதலாவது நமக்குள் காணப்படுகிறது தெரியுமா? மாமிச கிரியைகள் அழிக்கப்படும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 19-21 வரை, மாமிசத்தின் கிரியைகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, வெள்ளி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. முதலில் நாம் ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய என்ன செய்கிறாரு? மாமிச கிரியைகளை அப்படியே நாம் சொன்னாங்களே, இயேசு கிறிஸ்து அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிவென்றார். முதலில் அக்னியால் சுட்டரிக்கப்படுவது மாமிச கிரியைகளே. நம்மில் காணப்படுகின்ற மாமிச கிரியைகள், வெளியகரமாய் காணப்பட்ட வாசிக்கப்பட்ட இந்த 19 வகையான காரியங்கள், முதலாவது நாம் பெற்று கொன்ற அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் யாரும் போய்க்க தேவையில்லை. அது நம்மளுக்கு மாமிச கிரிகள் நம்மளை விட்டு அகன்று செல்லும். அதான் முக்கியமானது. மாமிச கிரிகள் நம்மை விட்டு அகன்று சென்று கொண்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, மாமிச கிரிகள் போயிட்டு வந்த பிறகு ஆவியின் கனிகளை தேவன் நம் இருதயத்தில் நாட்டுகிறார். அதே அதிகாரத்தில் 25-22 ஆவியின் கனியாகிய கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவை அனைத்தும் ஆவியின் கனிகள் நமக்குள் ஆவியானவர் நாட்டுகிறார், விதைக்கிறார். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வருகிறது, புது சிருஷ்டியாய் மாறுகிறான் என்பதை 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறான். இனி அவன் உலகத்துக்குரியது அல்ல, பரலோகத்துக்குரியவன், தேவனுக்குரியவன். முதலாவது அவனுக்குள் காணப்படுகின்ற மாற்றம் என்னவென்றால் என்ன தெரியுமா? அவனுடைய சுவாவங்கள் மாறும். அவனுடைய பார்க்கும்போது ஒரு புது சிருஷ்டி. நீ நாட்களிலே சொசைட்டில மட்டும் கிடையாது, நம் வாழ்கிற ஹலோ நம் சொசைட்டில நம்மளை பார்க்கிற பொழுது இல்ல, உன்னுடைய சுவாபத்தை பார்க்கிற அப்படி என்று கேக்கா இல்ல கேக்கா? ஹலோ கேக்கா? இல்ல கேட்கலன்னு. மாமிசக்கிரியில் அழிக்கப்பட நமக்குள் ஆவியின் கன்னிகள் துளிர்விட ஆரம்பித்து அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். பொழுது உங்களை கொண்டு இந்த பூமியில் இந்த கடைசி நாட்களில் என்ன செய்ய வைத்திருக்கிறாரோ ஒன் பை ஒன்னா இந்த கடைசி நாட்களில் செய்ய விரும்புகிறார். இதுதான் ஆவியில் அனலா இருங்கள் என்பதற்கு அர்த்தம். ஆவியில் அனலாக இன்னைக்கு எல்லாம் கேட்கிறாங்க, ஊழியம் செய்கிறோம், ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப நல்லது.
அதை விட தசமபாகம் செய்கிறோம். ஃபென்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் போய் நம்ம என்ன செய்கிறோம், சுவிசேஷம் சொல்கிறோம். எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் 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 ஒரு ஆலயத்தின் மறுபகுதியை பார்க்கிற பொழுது வாழ்க்கைக்கும் அவர் சொல்கின்ற ஊழியத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. வேதனையோடு இந்த காரியங்களோடு பயன்படுது. அதுவல்ல நாம் செய்ய வேண்டிய காரியம். தேவனுக்கு பயப்படுகிற பொழுது, தேவரீர் என்னில் மாமிச கிரிகள் ஆவியின் அனலா இருக்கிறேன் சுட்டரிக்கப்பட்டு ஆவியின் கனிகள் என்னில் வைத்து இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் அக்கிரமம் அநீதி நிறைந்திருக்கிற கடைசி நாட்களில் இதோ என்னை முதலில் எதை செய்யுங்க, சாங்டிஃபை பண்ணுங்க, பரிசுத்தமாக்குங்க. நான் என்னை பார்க்கிறவங்க உங்க பார்க்கணும் ஆண்டவரே. அப்படியாய் ஒரு ஏக்கம் ஆவியில் அனலா இருக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும். அதனால தவறாக சொல்லவில்லை, ஊழியம் செய்வர்களை தயவு தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்குள் முதலில் காணப்பட வேண்டிய காரியம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு சித்தமான வாழ்க்கை, தேவனோடு உறவில் நிலைத்து நிற்கிற வாழ்க்கை. எப்பொழுது ஆவியில் அனலாய் இருக்கிற பொழுது, ஒரு செப்பரேட்டட் லைஃப். உங்களை பார்க்கும் பொழுது, ஐயோ இந்த பிரதரா, குமாரி பிரதரா, ஐயோ இவங்கிட்ட போவே முடியாது, இவங்கிட்ட ஏசு 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 அவங்க பார்க்கும் பொழுதே பிசாசன் அலறி ஓடுகிற அளவுக்கு. இத்தாலி தேசத்தில் அசிசி என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் பிரசங்கமே பண்ண மாட்டாரு, நோ பிரசங்கம். தேவ பிரசன்ஸ்ல போவாரு. அப்படி ஸ்ட்ரீட்ல நடந்து போகிற பொழுது பிசாசுகள் அலறி ஓடுமாம். அவருடைய சரித்திரத்தை ஒருவட்ட படிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பிரசன்னத்தை தாங்கி செல்கிற உடன்படிக்கை செல்கிற பொழுது ஆண்டவரே பிசாசுகள் அலறணும், மக்கள் பாவ உணர்வு அடையணும். ஐயோ இவருக்குள் காணப்படுகின்ற ஐயோ இந்த பரிசுத்தம் அவரை பாவ உணர்வு அடைய செய்யும். நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இருக்கிற பொழுது ஐயோ இவரை பார்க்கிற பொழுது பயமா இருக்கு, லஞ்சம் வாங்குறவங்களை பார்த்து பயப்படணும், பிசாசுகள் அலறி ஓட வேண்டும்னால் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கடைசி வெளிப்படுத்த சுவிசேஷம் யோவான் எழுதுகிற பொழுது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லிக்கிறது. ஆவியில் அனலாய் இருக்கிறவர்களுக்கு வேண்டிய முக்கிய ஒரு குவாலிபிகேஷன் என்னவென்றால் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் இருந்து தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்கிற பொழுது கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் உங்களையும் என்னையும் கொண்டு ஒரு மகத்துவமான காரியங்களை செய்வார். ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அல்ல ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம். மல்கியா 2:11 சொல்லப்பட்டு இருக்கிற போது, அதே மாதிரி லெவிட்டிக்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறீங்களா ஆண்டவரே, உங்களுக்கு பரிசுத்தத்திற்கு பிரிச்செடுத்து 20:26 சொல்லியிருக்கிறீங்களா. அதே மாதிரி பீட்டர்ல ஃபர்ஸ்ட் 1:15 சொல்லும் போது பேதுரு 1:12 போது நான் அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கு, நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் சொன்னது போல ஆண்டவரே. எனக்கு இந்த பரிசுத்தம் காணாத ஆண்டவரே. ஆவியில் அனலா இருக்கிற பொழுது என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறணும், என்னுடைய பேச்சு மாறணும், என் நடத்த மாறணும், எண்ணங்கள் மாறணும், என்னை பார்க்கணும், உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடு தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை. அது பார்க்கிற பொழுது நீ பிரசங்கம் பண்ண தேவையே கிடையாது. நோ, நின்னாலே போதும். ஜஸ்ட் இந்த வரும் நாட்கள் அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள தான் நாம் வாழ போகிறோம். அந்த கிறிஸ்து வாழும் நாட்கள் வந்து கொண்டு இருக்கிற வேலையில் இன்னைக்கு சொல்லுகிறோம், ஆண்டவரே அங்க கோயிலை இடிக்கிறான், அங்க அடிக்கிறான் மிதிக்கிறான் சொல்லுகிற பொழுது அவன் வாழ்க்கையில் கை வைக்க முடியாது. நீ தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற பொழுது அவன் நம்ம கண்டு பயப்படணும். அவனுக்குள் காணப்படுகின்ற அசுத்த ஆவிகள் அவனை அலற ஓட அடிக்கணுமே தவிர நாம போய் அவனுக்கு நம்ம பயப்படக்கூடாது. அப்படிப்பட்ட தேவனுக்கு உகந்த ஆவியில் அனலா இருக்கிற பொழுது தேவன் கடைசி நாட்களில் அந்த கிறிஸ்து வந்தா என்ன, அவனுக்கு அப்பன் வந்தாலுமே நம்மளால் இன்னும் தேவனுக்கு வைராக்கியம் இருக்க முடியும். அதற்காக ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் ஸ்பெஷல் அனாயிண்டிங், கடைசி கால அபிஷேகத்தை கொடுத்து இதுவரை பாவ உலகத்தில் கண்டிராத கேட்டிராத நூதனமான பாவங்கள், வினோதமான பாவங்கள், கேட்கவே அருவருப்பா இருக்கிற பாவங்கள் இருந்து நம்மையும் என்னையும் உங்களை விடுவித்து தேவன் வருகைக்கு ராப்சருக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். ஆமென். கர்த்தர் நிச்சயமா இந்த நாட்களிலே அதற்காக இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை கொடுத்து ஆவியில் அனலாய் இருங்கள் என்று ஆவியானவர் ஃபெல்லோஷிப் மூலம், எல்ஐசி ஃபெல்லோஷிப் மூலம் தேவன் கொடுத்திருக்கிறார். முதலாவது பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது காரியம், முதல் காரியத்தை பார்த்தோம். அது வருகிற பொழுது மாமிசத்தில் அழிக்கப்பட்டு ஆவியின் கனிகள் வளர்ந்து தேவனுக்கு முன்பாக தேவ சித்தத்தை செய்து தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளைகள்
அதை சொல்லுகிற அளவுக்கு தேவன் நம்மளை வைத்து இருப்பார். அடுத்து நமக்கு காணப்படுகிற முக்கியமான காரியம் என்னவென்றால், சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். ஐயா, இன்னும் சுய சாகல ஆண்டவர் என்கிட்ட, இன்னும் சுய சாகல ஆண்டவர். அதனால்தான் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் அடிகளார் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். அதோட இந்த ஒரு மொழிபெயர்ப்புல என்ன பண்ணுறதுமா, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். எவ்வளவு அருமையா இருக்கு. கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்பதற்கு சைன், அடையாளம் என்ன தெரியுமா? என்னுடைய சுயம் சாக வேண்டும். நான் அல்ல. நம்ம எது செஞ்சாலும் நான் 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 நோ, நான் அல்ல. என்னுடைய மாமிச சிலையில் அறையப்பட்டாகிவிட்டது. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னுள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். இந்த வரும் நாட்களில் தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள் பேர் இருக்காது, பெயர் இருக்காது, அட்ரஸ் இருக்காது, விலாசம் இருக்காது, எங்கிருந்து வந்தான் எங்கிருந்து போனான் ஒன்னும் தெரியாது. பட் வருவான், தேவனுக்கு மகிமையான வலிமை செஞ்சுட்டு போகிட்டே இருப்பா. யாரு எங்க தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சுயம் சாம்பலாய் மாறுது. மட்டும் நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆனால் இப்ப நம்ம பிழைத்திருக்கிறது அவருடைய அவர் நம்ம பிழைத்திருக்கிறது எப்படின்னா, என்னில் அன்பு கூர்ந்து, அதே வசனம் தான் 2:20 என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன். இது ஆழமான சத்தியம். ஆண்டவரே, நீ சிலுவையில் அறைந்தது என்னுடைய சுயம் சாவதற்கு. நான் 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 என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற எண்ணில் ஆண்டவரே, அப்பா, அது சாவதற்காகவே நீ கல்வாரியில் என்னுடைய சுயம் மடிவதற்கு கல்வாரியில் நின்றீர் ஆண்டவரே. என்னுடைய சுயம் சாகணும் ஆண்டவரே. எனக்கு எனக்கு என்று சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் அறிவதற்கு எப்பொழுது ஆவியில் அனலாய் இருக்கிற பொழுது, ஆவியில் அனலாய் இருக்கிற பொழுது நம்மில் காணப்படுகின்ற சுயம், எதுக்கு? நான் அல்ல, கிறிஸ்து. ஒரு காரியம் செய்ய முடியாது, எனக்கு அல்ல, கிறிஸ்துவுக்கு. எனக்கு வருதா பெயர் புகழ்? நோ. நான் அடிக்கடி என்னுடைய இவ்வளவு பேர்ல சொல்ல யார்கிட்டையும் விருப்பப்பட மாட்டேன். இது லைவா இருக்கிறதால காட்டுறேன். தயவு செய்து நான் யார்கிட்டையும் போன உடனே நேரம் மயக்கப்படுகிறேன். என்னை பற்றி பேசினேன், பிடிக்கவே பிடிக்காது. ஐயா, எனக்காக மோசமான சிறுலுக்காக என் இயேசு தேடி வந்தாரே, அவருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், அவருக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் தேவனுக்கு பிரியமுள்ள காரியம் வாழ்ந்து பிரியமான அதனால பிரியமான விஷயம் எனக்கு கற்றுத்தாரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும், சித்தத்தை செய்யும், வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க என்று கதற அவர் உங்களையும் என்னையும் ஆவியில் அனலாக்கி, முதலாவது மாமிசக்கிரி அளிக்கப்படுகிறது, இரண்டாவது சுயம் சாம்பலாக மாறுகிறது. அப்படி வந்துட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பார்வையே டோட்டலா சேஞ்ச் ஆகும். இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். உதாரணம், கடைக்கு போகிறோம், காஸ்ட்லி ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லலாம், இல்லை ஒய்ஃப் சொல்லலாம், நோ வேண்டாமா, இது போதும். அதுல வருகின்ற 50, 100, 200 கொண்டு ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை ஆவியானவர் நம்மளை கொடுத்து அப்படி சிறுக செய்து ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, ஹேண்டிகேப்டுகள் செய்வதற்கு அந்த எண்ணத்தை ஆவியானவர் நம்முடைய சுயம் நமக்குள் உதாரணம் போகிற நல்ல சாப்பிடலாம், நல்ல ஆசை வந்துட்டு உடனே உள்ளுக்குள்ள இருந்து ஆவியானவர் சொன்னா, வேண்டாப்பா, இது நீ சேவ் பண்ணு, நீ டீ அல்லது காஃபி குடிச்சுன்னா ஒரு 100 ஆகும், அதை அப்படி சேவ் பண்ணு. இதை கொண்டு அங்க ஒரு பையன் நல்லா படிக்கிறான், அவன் பைபிள் காலேஜ் படிக்கணும் இருக்கான், அவன்கிட்ட காசு இல்லை, இப்படி கொண்டு கொஞ்சமா சேர்த்து அவனுக்கு அவன் ஒரு நாளிலே பைபிள் காலேஜ் படிச்சு கத்தருக்காய் வல்லமையான ஊழியர்கள் வருகிற பொழுது அந்த சிஸ்டர் அப்பதான் நான் அல்ல, கிறிஸ்தியனில் வாழ்கிறபடினால் அந்த நாட்களில் நான் சேர்த்த சிறு பணத்தை கொண்டு நீ மாறி இருக்கிற, நீ இன்னும் தேவ சித்தத்தை செய் என்பதுதான் உங்களிலிருந்து வருகிறமே தவிர, என்னிலிருந்து வருமே தவிர, மற்றபடி என்னுடைய சுயம் சாகாபடியில் இன்னும் உலகத்தோடு தான் ஒட்டி கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். சரி, ரெண்டு பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், ஒரு தெளிவின் ஆவியானவர். இந்த நாட்களில்
தெளிவின் ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆவியில் அனலா இருக்கும்போது இருக்குன்னா இந்த கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டெரிபிக்கா நடத்துன்னு தெரியுமா? தெளிவற்ற மனலே, ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை. இன்னைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த கடைசி நாட்களில் சத்ரு பயன்படுத்துகிற ஒரு டூல் என்ன தெரியுமா? பயம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கே அது இருக்கிறது. ஊழியத்துக்கு ஊழியம் எப்படி நடக்க போகுது தெரியல. அழைத்த தேவன் நம்ம நடத்துவார் என்ற விசுவாசத்தை விட நமக்கு நம்ம இன்னும் புரியாத பயம். ஆவியில் அனலா இருக்கிறது. அழைத்த தேவன் நம்மை நடத்துவார். அதனாலதான் அந்த 3 சகோதரர்கள் தீச்சுளில் போடும்போது விடுவிக்கட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக வைராக்கியம் நின்றவர். சோ நாம் தெளிவின் ஆவியானவர். சோ வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம். இதன் நிமித்தம் 6-7 வசனங்கள், சாப்டர் 1, 6 and 7. நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அடுத்தது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்து பொறுத்துள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? பயத்துள்ள ஆவியை அல்ல. அடுத்தது பலமும் அன்பும் தெளிவுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதான் முக்கியம். இந்த கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள காணப்படுகின்ற ஒரு பெரிய சாத்தானின் தந்திரமாகிய பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், ஊழியத்தை குறித்த பயம், நம்மளையே குறித்த பயம். இல்ல ஆண்டவரே, நீர் எனக்குள்ள ஆண்டவரே என்ன வைத்திருக்கிறீர்? பயமுள்ள ஆவியை இல்ல, வல்லமும் அன்பும் தெளிந்து புத்த ஆவியை வைத்திருக்கிறபடினால் நான் உம்மில் வேர் பூண்டு நிற்பேன் என்று சொல்கிற பொழுது, எப்பொழுது? ஆவியில் அனலா இருக்கிறது. நம் ஆவியில் அனலா இருக்க 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 என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். இந்த 3 சுவாவங்கள் நமக்குள் வருகிறது. ஒன்று, நம்முடைய சுயம் சாம்பலாகிற பொழுது, அல்லது பயம் நீங்கி அடுத்து ஒரு தெளிவின் ஆவி வருகிற பொழுது, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மாமிசத்துக்கு அழிக்கிற வருகிறது. நம்ம டிரான்ஸ்பர்மேஷன், நமக்குள் உள்ளான மனிதனுக்குள்ள என்ன வருகிறது? டிரான்ஸ்பர்மேஷன். இதான் ஆவியின் அனலா இருக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய அடையாளம். இதான் ஆவி இருக்கிற அடையாளம். என்ன வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் பர்சனலா நமக்குள் நடைபெறுகின்ற காரியங்கள். பர்சனலா தேவன் இது நமக்கு வைத்திருக்கின்ற காரியங்கள். நம்ம காரியங்கள் மறுமாக்குற பொழுது, சொசைட்டிக்குள்ள போகிற பொழுது, நீங்க வாழ்கின்ற இது அபார்ட்மெண்டா இருக்கலாம், ஸ்ட்ரீட்டா இருக்கலாம், கிராமமா இருக்கலாம், அல்லது மெட்ரோ சிட்டியா இருக்கலாம். உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை சுமந்து செல்கின்ற மகள் என்பதை உலகம் கண்டு கொள்ளும். எப்பொழுது? ஆவியில் அனலாய் இருக்கிற பொழுது. சோ நாம் இந்த 3 காரியங்களை செஞ்சு விட்டு அடுத்து வருகின்ற இன்னொரு 3 காரியங்களை சுருக்கமாக சொல்வதற்கு ஆவியான உதவி செய்வாராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கிறார். ஆவியான நமக்குள் வருகிற பொழுது பலன் கொடுக்கிறார். அதனால 40-31 ஏசாயாவில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களும் புது பலன் அடைவார்கள் சொல்லியிருக்கிறது. அப்பொழுது நியூ ஸ்ட்ரென்த் கல்விக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வருகிறவர் என்ன வரும் தெரியுமா? நமக்குள்ள நியூ ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது. வாசிக்க கேட்பமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1ஆவது அதிகாரம், Acts 1 chapter 1, 1 chapter 5, chapter 1, 5 and 8. அந்த நடவடிக்கையில் முதல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் இடத்தில் கேள்விப்பட்ட பரிசுத்த வாக்கு நிறைவேற காத்திருங்கள். வெயிட் பண்ணுங்க. இந்த கடைசி காலத்துல வெயிட் பண்றது சொன்னா ஒரு பயங்கரமான காரியமா இருக்கு. அது இம்பாசிபிள். அதே இடத்துல எதுக்கு வெயிட் பண்றோம்? ஆனா ட்ரெயினுக்கு வெயிட் பண்றோம், பிளைட்டுக்கு வெயிட் பண்றோம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம். ஆனா கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறது என்பது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? 1:5 ஆக்ட், காத்திருங்கள். அப்படி காத்திருக்கிற பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் எங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள். வீட்டுல சாட்சி, ஆபீஸ்ல சாட்சி, ஊழியத்துல சாட்சி, நீங்க இருக்கிற இடத்துல சாட்சி. அடுத்தது இந்த தமிழகத்தின் இந்தியாவுக்கே ஒரு சாட்சி உள்ள மகன் என்பதை உலகம் கண்டணும். நாங்கள் பலன் அடைகிற பொழுது உங்களில் காணப்படுகிற முக்கியமான காரியம் என்னவென்றால், புது பலன் அடைகிறோம். புது பலன்.
அப்பொழுதுதான் முக்கியமா ஆவியின் பலன் அடைகிற பொழுது, அப்பொழுதுதான் இந்த நாட்களிலே செய்கின்ற மற்றவர்களைப் போல் நம்ம இருக்கக்கூடாது. தெய்வீக சுவாவங்களை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், உங்களை பயன்படுத்துகிறார் என்றால் அவருடைய கிருபையினால், அவருடைய தயவினால், அவருடைய இரக்கத்தினால் என்னை இந்த அவர் பிச்சை அடிக்கடி நான் ஊழியத்தில் சொல்வது உண்டு. பிச்சை போட்டது யார்? அவர் பிச்சை போட்டது, அவர் பிச்சை போட்டது. எனக்கு அந்த பிச்சை பாத்திரம் எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் நான் போவேன். நான் ஒரு குறிப்பிட்ட இந்த உங்களோடு பயந்து கொண்டு இருக்கிறேன். நான் இதுவரைக்கு ஆண்டவர் என்னமோ தயவாய் இரக்கமாய் கிருபையா கொடுத்திருக்கிறது. எல்லா ஸ்தாபனங்களிலும் போய் என்னை பிரேயர் நடத்தக்கூடாது. நான் போய் நின்னாலே போதும், அது தேவன் கொடுத்த ஒரு பிச்சை. பிச்சைன்னு தான் சொல்லுவேன். பிரதர் நடத்துங்க பிரதர், பெரிய பாஸ்டர் கூட்டமா இருந்தாலும் சரி, பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, போய் நடத்துங்க. அது பிச்சை போட்டிருக்காரு, அது கொடுத்த அந்த பிச்சையில உங்கள்கிட்ட நானும் கொஞ்சம் கொடுக்குறேன். சோ அவர் கொடுத்த அந்த பலனில் என்ன செய்கிறோம்? சாட்சி மட்டுமல்ல, தேவனுக்காய் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறோம். அவரை எக்ஸால்ட் பண்ணி நான் அல்ல சுயம் சாகிற பொழுது நான் அந்த வார்த்தைக்கு இங்க வராது. சோ புது பலன் அடைந்து தேவனுக்காக என்ன செய்திருப்போம்? அழுகப்பல் நிக்கிற மட்டும் கிடையாது, கர்த்தருக்காக அவருடைய அவர் நாமத்தை உயர்த்துவோம். நான் அல்ல, இப்ப செத்த உயிரோடு எழுப்பிட்டு நான் இல்லப்பா, கர்த்தர் செய்யார், கர்த்தர் செய்வார் என்று கர்த்தர் நாமத்தை ஏற்படுத்தி கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார் என்று அந்த நாட்களில் ஆவியில் அனலா இருக்கிற பொழுது கர்த்தர் செய்கின்ற காரியம். அதோட இன்னொரு காரியம் இருக்கு, ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இந்த கடைசி காலத்தில் வாழ்கின்ற நாட்களிலே தேவ ரகசியங்கள், அதான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் இந்த பேர்ல என்னெல்லாம் வருகிறது அது போகட்டும், அது நம்ம அதை பற்றி பார்க்கவே கூடாது. நமக்குள் ஆவியில் அனலா இருக்கிற பொழுது தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படுகிறது. தேவ ரகசியம் அவர் இருதயத்துல உண்மையிலே தேவ சமூகத்தில் நெருங்க 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 இந்த சுவாபங்களை மாற 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 அவர் என்ன பார்த்துக்கிற பருவத்திலிருந்து, ஐயோ என் இருதயத்தின் பாரத்தை, என்னுடைய இருதயத்தில் காணப்படுகின்ற அது என்னென்ன நினைப்பு இருக்கோ யார்கிட்ட போய் சொல்ல, யார்கிட்ட போய் சொல்ல, யார்கிட்ட போய் சொல்ல என்று அவர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற பொழுது, அங்க ஒரு மகன் இருக்கிறான், என்னை மாதிரியே வாழ்கிறான், என்ன மாதிரிலாம் வாழ்கிறான், அவன் பேச்சு என்ன சிந்தை எல்லாம் என்ன மாதிரி இருக்கு. சோ வர இருக்கும் காரியத்தை முதல்ல அவன் பர்சனல் லைஃப்ல இருக்கிற காரியத்தை, ஃபேமிலி இருக்கிற காரியத்தை, அப்புறம் உலகத்துல இருக்கிற காரியத்தை அவன்கிட்ட சொல்லி முதல்ல அவனை சரி செய்ய சொல்வேன், ஃபேமிலி சரி செய்ய சொல்வேன், அடுத்தது உலகத்தின் காரியங்கள் எனக்கு சொல்லுவேன். இதுதான் இந்த கடைசி காலத்தில் தேவன் உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு அவர் பூமி எங்கும் அவர் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று 2 Chronicles 16:9 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. தேவ ரகசியம் என்பது, தேவ தீர்க்க தரிசனம் என்பது, அது நாட்டை குறித்ததாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலியை குறித்ததாக இருக்கலாம், அல்லது ஒரு பர்சனல் லைஃபை குறித்ததாக இருக்கலாம். மகனே, உன் பர்சனல் லைஃப்ல இதுல எனக்கு பிடிக்கல, அதை விட்டு வெளி. அதனால்தான் நம் வெளிப்பட்டு சுவிசேஷம் 7 சபைகளுக்கு சொல்லுகிற பொழுது ஃபர்ஸ்ட் திங் அவர் முதல்ல என்ன செய்வார்? ஸ்ட்ரென்த்தை சொல்வார், பலனை சொல்வாரு, அதுக்கு வீக்னஸ் சொல்வாரு, அவருடைய பலவீனத்தை சொல்வார். 3வது கவுன்சிலிங் கொண்டு வர ஆலோசனை கொடுப்பார். ஆவியானவர்களுக்கு வருகிற பாவத்தை குறித்து, நீதி நியாயத்திற்கு கண்டித்து உணர்த்துவார். இதுதான் முக்கியமானது. John 16:8 இருக்கு. சோ ஆவியானவர் வருகிற பொழுது வெறும் தீர்க்க தரிசனம் நிக்க மாட்டாரு, முதல்ல என்னை கரெக்ட் பண்ணுவார், என் ஃபேமிலியை கரெக்ட் பண்ணுவாரு, அடுத்தது உலகத்தில் நடக்கும் காரியங்கள். ஐயோ, நான் வெளிநாட்டில் இருக்கும் போது இந்த வார்வதை குறித்து நம்ம ஆள்க கொடுத்த இதை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் உண்மையிலேயே சுவாமி எதுக்கியா இவங்களை அழைத்தோன்னு, இது எதுக்குன்னா கடைசி வார் அருமதன் யுத்தம் வார் வந்து விட்டதில்லை என்றெல்லாம் பயங்கரமா போட்டுகிற பொழுது, ஆண்டவரே உன் நாமம் தூசிக்கப்படுகிறப்பா, உன் நாமம் தூசிக்கப்படுகிறது, தேவனால் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள் இப்படி அவதூறமான மக்கள் மடி செய்கிறார் என்ற வேதனை அடைந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் என்ன அப்படி பயன்படுத்தாருங்க சுவாமி, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதை என்றும். ஒரு 2-3 முக்கியமான பெரிய பெரிய அமெரிக்கன் ப்ராஃபட்ஸ் என்ன சொன்னாங்க, இது அரிமகதோன் யுத்தம், அரிமகதன் யுத்தம். ஐயா, அரிமகதன் யுத்தம் நடக்கணும் 1716 ரெவல்யூஷன்ல படிச்சு பாரு, அந்த 7 கலசங்கள் உடைக்கப்பட்டாதான் 60 பேர் நடைபெறும், அதுல ஒண்ணு கூட நடக்கல, இது வந்து கொண்டு இருக்குது. எவ்வளவு வேதனையான காரியம். சோ தேவ சமூகத்தில்
தேவ ரகசியங்கள், தேவ தீர்க்கதரிசனம் வருகிற பொழுது பி கேர்ஃபுல், நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தேவன் சொன்னால் சொல்லணும், இல்லைன்னு ஜெபிங்கள் சொல்லணும், ஜெபிக்கணும். அல்லது உன் நண்பர் உன்னோடு ஒத்த கருத்துல ஜெபிங்க சொல்லணும். எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுதான் இந்த கடைசி காலத்தில் தேவன் உங்களையும் என்னை கொண்டு வைத்திருக்கின்ற மகத்துவமான திட்டம். அதை விட முக்கியமானது, நீங்களும் நான் எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? எப்படியாட்டு பரலோகத்துக்கு போகணும், எப்படியாட்டு பரலோகம். நம்முடைய கோலே அதானே. நாம் இந்த பூமியில் வாழ்ந்து அவர் வருகையில் அவரோடு சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோல். அதனால்தான் ரொம்ப கடைசியாக இந்த காரியத்தை சொல்லிட்டு கூட ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். என்ன சொல்ல தெரியுமா? 1 தெசலோனியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் வேதத்தை திருப்பிக் கொள்ளும். 5 நிற்கிற பொழுது, ஆவியின் அனலா இருக்கும் பொழுது 23 1 தெசலோனிக்கன் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அவர் வருகையில் ஆவி, ஆத்மா, சரீரம், அதை நீட்டில் இருக்கிற பாருங்க. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அவர் வரும் பொழுது குற்றமற்றதா இருப்பதாக. 1 தெசலோனிக்கர் 5:23 நாம் பரிசுத்தமாகி தேவனுக்கு பிரியமாக ஆவி, ஆத்மா கரெக்டாய் சுத்தமா இருந்தா தான் அவர் வருகையில் எடுத்து கொள்ளப்படுவோம். சோ இப்பொழுது ஆவியில் நாம் அனலா இருக்கும் பொழுது 6 காரியங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 3 பர்சனல் லைஃப், கடைசி 3 நம்ம பர்சனல் லைஃபோட மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனப்படுத்தக்கூடியது. கடைசியிலிருந்து வர அவர் வருகிற பொழுது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு நாம் ஆளுகை செய்தல் ஒன்று கடைசி. அடுத்தது நமக்குள் தேவனுடைய ரகசியம், தேவனுடைய தீர்க்க தரிசனம், தேவனுடைய வெளிப்பாடுகள் நம்மில் இருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் ஆவியின் நலனாய் இருக்கிற பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறது. நாம் பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவனுக்காக இந்த கடைசி நாட்களில் நம் வைராக்கியமாய் நிற்பது மட்டும் அல்ல, நாம் அவருக்குள் வேரூன்றுகிற பொழுது நியூ ஸ்ட்ரென்த், இன்னும் புரியாத ஒரு பலன் நமக்குள்ள வரும். நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த காரியம் என்னால இல்ல, கர்த்தராலானது. சோ நமக்குள் இந்த 3 காரியம் வெளிப்படுகிற பொழுது முதலில் சொல்லப்பட்ட சுயம் சாம்பலாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு தெளிவின் ஆவியை காட்டுவார். அதுக்கடுத்து ஆவியில் அனலா இருக்கிற பொழுது தேவன் நமக்குள் என்ன இருக்கிறது? மாமிச கிரிகளோடாய் அழிக்கப்படுகிறது நம்மில். இதுதான் ஆவியின் அனலா இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற வல்லமை. நம்ம வெளியரங்கமாக வேண்டும் என்பதை விட உள்ளரங்கமாக தேவனுக்கு பிரியமாயிருந்து, அப்பா இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே, சித்தத்தின்படி செய்ய. அன்று மரியாள் அவர் உதரத்தில் தாங்க வேண்டும் என்று தூதர்கள் சொன்ன பொழுது, இதோ உமது அடியே. என்ன தாழ்மையான இது, என்ன தாழ்மை பாருங்க ஆண்டவரே. அதன் நிமித்தம் அந்த பாத்திரம் தேவனுக்கு என்று பயன்படுத்தி கடைசி சிலுவை மரத்தடியில் ஒரு மகன் நிற்கிற பொழுது எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவரே அன்று தூதர்கள் சொல்கிறது உன்னுடைய வாள் உன் இருதயத்தை ஊடுருவும் என்று சொல்கிற பொழுது, இதுதான் ஆண்டவர் சமூகத்தில் பாடுகளும் உண்டு, வேதனைகளும் உண்டு, நிந்தையும் உண்டு, அவமானம் உண்டு. அதன் மத்தியிலும் இன்னும் புரியாத ஒரு சமாதானம், சந்தோஷம், இன்னும் புரியாத ஒரு தெய்வீக வெளிப்பாடுகள் அவர்கள் காணப்படும். ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக ISIS இந்த தீவிரவாதிகள் ஒரு 20 கிறிஸ்தவர்களை ஈரான் தேசத்திலிருந்து பிடித்து சென்றார்கள். அவர்கள் இயேசுவை மறுதலிக்க சொன்னாங்க. மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். கடைசி வரைக்கும் நின்றார்கள். மறுதலிக்க மாட்டேன் சொல்லிவிட்டார்கள். ஒவ்வொருவரும் கடற்கரையில் போய் குருவி சுடுற மாதிரி சுட்டான். எல்லாரும் அப்படி சந்தோஷமா பார்த்துட்டு, என்னடா ஒரு பயமும் கிடையாது, ஒரு திகிலும் இல்ல, சந்தோஷமா போறாங்க கேட்கிற பொழுது அந்த இன்சிடென்ட் அந்த இயக்கத்தையே யூட்டன் பண்ணிச்சு.
அந்த இயக்கம் பாருங்களேன், கிறிஸ்துவின் அடையாளங்கள் வெளிப்படுகிற பொழுது தீவிரவாதிகளும் மாறுகிறதற்கு ஏன் உண்மை சம்பவம். அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பீகார் மாநிலத்திலே பெர்க்மான்ஸ் வச்சு ரத்தம் ஜெயம் இந்த பாடலை முதலாக கர்த்தர் பீகாரில் கொடுத்த பொழுது கூட்டமே இல்ல, ஒரு ஆளு கூட இல்ல கிரவுண்ட்ல. ஆனால் ஒரே ஒரு சகோதரன் பாட்டை படிக்கும் பொழுது பயங்கர பம்பத்தலையோடு வருகிறான். அவன் ஒரு நக்சலைட் மாதிரி நிறைய பேரை கொண்டு விட்டு வந்திருக்கிறான். அவன் கிரிமினல். அந்த பாடல் அவனை அப்படியே இழுத்து கொண்டு வந்து அவன் கேட்கிறானா, நானு இந்த ரத்தம் சொன்னீங்களா, நானும் இதுவரை எத்தனையோ பேரை கொன்று விட்டேன், ரத்தம் என்ன சொன்னோன்னு என்னை இழுத்தது, அதான் கிறிஸ்துவின் கல்வாரியின் ரத்தம் இழுத்து அப்படியே சரண்டர் ஆனான். ஃபர்ஸ்ட் ஜெயில போய் உள்ளுக்கு இருந்துட்டு இன்றைய நாட்களில் வடசகிரியோட பகுதியில லீடராக இருந்து கிறிஸ்துவுக்கு வைரலாக பாருங்களேன். இதுதான் டிரான்ஸ்பர்மேஷன், இதுதான் வாழ்க்கை மாறி கிறிஸ்துவுக்காக. இதுதான் இப்பொழுது நம்ம என்ன செய்ய போறோம், ஆண்டவரே ஆவியில் அனலாயிருங்கள் என்பது வெறும் கை தட்டிட்டு காலத்தட்டி உருண்டு போறது அல்ல ஆண்டவரே. அது வெளியரங்கமான தோட்டம். என் உள்ளான அரங்குக்குள் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் உள்ளான மனிதர்கள் நடக்கணும். அது என் வாழ்க்கையின் நிஜமாக இருக்கணும், நிழல் அல்ல, நிஜமாக இருந்து அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ அன்பு தாவீது எனக்கு பிரியமானவனே என்று சொன்னீங்களே, அது மாதிரி டேவிட்டை பார்த்து சொன்னீங்கல்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னீங்களே, மோசே ஆபிரகாம் முகமுகமா பேசினீங்களே, இந்த கடைசி காலத்தில் நான் வாழ்கின்ற நாங்கள், குறிப்பா இன்சூரன்ஸ் செக்டர் வாழ்கின்ற நாங்கள் ஆண்டவரே ஆவியில் அனலா இருக்கும் பொழுது என்னிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்குள்ளும் ஆண்டவரே ஒரு மறுரூப அனுபவத்தை தந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை சேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் நாம் மாறணும், இன்னும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமானும், இன்னும் தெய்வீக சுபாவம் காணாது ஆண்டவரே. நான் பெற்றிருக்கின்ற டிவைன் கேரக்டர் காணாது. ஏற்கனவே கொடிய காலத்தில் வாழ்கிறோம். இந்த கொடிய காலத்தில் சத்திரமாய் நாங்கள் வஞ்சித்து விடாதபடி கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். அப்படி சண்டர் பண்ணுமா, அப்படியே தேவ சமூகத்தில் ஆண்டவரே இதோ நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். கேட்ட சத்தியத்தின்படி அடியேனையும் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை காணொளி மூலம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியினால் ஆகும். சகரியா 5:4 சொல்லப்பட்டதுபடி ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல என் ஆவினாலும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே. ஆவியில் அனலாயிருக்கிறேன் என்று சொல்வதற்கு முதல் அடையாளமாக சொல்லப்பட்ட இந்த 6 காரியங்களிலும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க டாடி. என்ன மேல பலப்படுத்துங்க, என்ன மறுரூபமாக்குங்க. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இதன் பிறகு கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மறுரூப மாற்றுங்க ஆண்டவரே. வருகையில் நாங்கள் கடைசி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் சேர்க்கப்படணும் ஆண்டவரே. இதான்ப்பா எங்களுடைய ஏக்கமா இருக்கு, இதான்ப்பா எங்களுக்கு தாகமா இருக்கு, இதாங்க வாஞ்சியா இருக்கு. நாங்க இவ்வளவு ஓடிட்டு கடைசியில பரலோகம் போலன்னா அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். Matthew 7:21 எங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது. உண்மையா உத்தமையா வாழ்ந்தும் சித்தத்தை செய்து சத்தத்தை கீழ்ப்படிந்து வருகளை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடியனின் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உமது நாமம் மட்டும் மகிமைப்படும் அப்பா. இப்பொழுதும் இந்த ஃபெல்லோஷிப்புக்காக நான் பாரத்தோடு செபிக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மூவரை கொண்டு அப்பா பாஸ்கர் தங்கராஜ் இந்த எங்களோடு இல்லை இதனோடு இணைந்திருக்கிறார். மாதகுமாரை கொண்டு ஒரு சிறு குழுவாக ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஆலமரம் போர் இந்திய தமிழ்நாடுல மட்டுமல்ல தென் மாநிலமும் பரவி இருக்கின்றார். ஏதோ ஒன்று இந்த ஃபெல்லோஷிப்ல செய்ய சித்தமாக இருக்கிறீர். அதை இந்த நாட்களில் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த ஃபெல்லோஷிப்பை கொண்டு நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறதோ அதை செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் நிற்கிறோம். இப்பொழுதும் அடியேனையும் இங்கு கலந்து கொண்ட இந்த காணொலிக்கான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். நாம மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமும் ஒருவருக்கு மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you.